ஒரு ஓநாயும் 7 சிறிய ஆட்டுக்குட்டிகளும். ஒரு காலத்தில் காடுகளின் ஒரு சிறிய குடிசையில் ஒரு தாயாடு மற்றும் அதன் சிறிய ஆட்டுக்குட்டிகள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தன. ஆட்டுக்குட்டிகள் மிகவும் அழகான பொம்மைகளைப் போல் இருந்தன. தாயாடு எல்லா தாய்மார்களையும் போலவே தனது குட்டிகளை மிகவும் நேசித்தது. காட்டில் உள்ள அனைத்து காட்டு மிருகங்களிடமிருந்தும் அவற்றை பாதுகாத்தது. ஒரு நாள் காட்டில் உணவை கண்டுபிடிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு அது தனது ஆட்டுக்குட்டிகளை அழைத்தது. என் அன்புள்ள பிள்ளைகளா, நான் காட்டுக்கு செல்கிறேன். யார் வந்தாலும் கதவை திறக்க வேண்டாம். ஓநாய் வீட்டிற்கு வந்தால் அனைவரையும் சாப்பிட்டு விடும். அது தந்திரசாலி, மாறுவேடமிட்டு உங்களை முட்டாளாக்கும். நாங்கள் அதை எவ்வாறு அடையாளம் காண்போம்? ஓநாய்க்கு கணீர் குரல் உள்ளது. என் மகன்களுக்கு இனிமையான குரல். ஆகவே அதன் கடினமான குரலை நீங்கள் அடையாளம் காணலாம். தாயாடு வெளியேறும் போது ஒன்றை நினைத்து தன் ஆட்டுக்குட்டிகள் பக்கம் திரும்பியது. இன்னொரு விஷயம், ஓநாயின் கால்கள் கருப்பு, என்னுடையது வெண்மையானது. கால்களிலிருந்து நீங்கள் அடையாளம் காணலாம். கவலைப்படாதீர்கள் அம்மா, பாதுகாத்துக் கொள்ளுவோம். நீங்கள் எங்களை நம்பலாம். தாயாடு தனது ஆட்டுக்குட்டிகளுக்கு ஒவ்வொன்றாக முத்தமிட்டு காடுகளுக்கு சென்றது. ஓநாய் தூரத்தில் இருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தது. தாயாடு வெளியேறுவதை கண்டதும் சிறிது நேரம் காத்திருந்தது. பின்னர் குடிசைக்கு முன்னால் வந்து கதவை தட்டியது. யாரது? செல்ல குட்டிகளா, கதவை திறங்க. நான் உங்க அம்மா வந்திருக்கேன். நான் உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ஆட்டுக்குட்டிகள் ஓநாய் குரலை அடையாளம் கண்டன. கதவை திறக்காமல் அவர்கள் கத்தினார்கள். நீங்கள் எங்கள் அம்மா இல்லை. அவளுடைய குரல் இனிமையானது. நீங்கள் எங்களை முட்டாளாக்க முடியாது. ஆட்டுக்குட்டிகளை முட்டாளாக்க முடியாததால் ஓநாய் மிகவும் கோபமடைந்தது. எனவே அது கடைக்கு சென்று ஒரு பெரிய சுண்ணாம்பு கட்டியை வாங்கி சாப்பிட்டது. இப்போது அதன் குரல் மிகவும் மென்மையாக ஒலித்தது. எனவே அது மீண்டும் குடிசைக்கு சென்று கதவை தட்டியது. இந்த முறை ஓநாய் மென்மையான குரலுடன் பேசத் தொடங்கியது. செல்ல குட்டிகளா, கதவை திறங்க. நான் தான் உங்க அம்மா வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடை நான் கொண்டு வந்திருக்கேன். ஓநாயின் மென்மையான குரலை கேட்டு ஆட்டுக்குட்டிகள் அது உண்மையில் தங்கள் தாய் என்று நினைத்தன. அவர்கள் கதவை திறக்கவிருந்த போது அவர்களில் ஒன்று கத்தியது. காத்திருங்கள், நாம் கதவின் அடியில் இருந்து கால்களை பார்க்க வேண்டும். ஆட்டுக்குட்டிகள் கதவின் அடியில் இருந்து பார்த்தபோது ஓநாயின் கருப்பு கால்களை கண்டன. எனவே கதவை திறக்காமல் மீண்டும் கத்தின. நாங்கள் கதவை திறக்க மாட்டோம். எங்கள் தாயின் கால்கள் கருப்பு இல்லை, அவை வெள்ளை. நீங்கள் ஒரு ஓநாய். கோபமடைந்த ஓநாய் வெளியேறியது. இந்த முறை அது பேக்கரிக்கு சென்று பேக்கர் அவருக்கு முன்னால் ஓநாயை பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். நான் சைவ உணவு சாப்பிட்றவேன், அதனால பேசி தான் சாப்பிட முடியும். எனக்கு கொஞ்சம் மாவு கொடுக்கிறீங்களா தயவு செய்து? ஓநாய் பேக்கரியில் இருந்து ஒரு சிறிய சாக்கு மாவுடன் வெளியே வந்தது. குடிசை அருகே வந்ததும் சாக்கை திறந்து மாவு முழுவதையும் காலில் போட்டது. இப்போது அதன் கால்கள் அனைத்தும் வெண்மையாக இருந்தன. ஓநாய் 3வது முறையாக கதவை தட்டியது. செல்ல குட்டிகளா, கதவை திறங்க. நான் உங்க அம்மா வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடை கொண்டு வந்திருக்கேன். முதலில் உங்கள் கால்களை காட்டுங்கள், அப்போதுதான் நாங்கள் நம்புவோம். ஓநாய் தனது கால்களை மாவுடன் காட்டியது. ஆட்டுக்குட்டிகள் வெள்ளை கால்களை கண்டதும் அது தங்கள் தாய் என்று நம்பி கதவை திறந்தார்கள். அவர்கள் என்ன பார்த்தார்கள்? ஓநாய் அவர்களுக்கு முன்னால் அங்கேயே நின்று கொண்டிருந்தது. சிறிய ஆடுகளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் கத்தி ஓட ஆரம்பித்தார்கள். ஒரு குட்டி மேசைக்கு கீழே சென்றது. 2வது படுக்கைக்கு கீழ், 3வது புகைப்போக்கிக்குள் சென்றது. 4வது சமையல் அறைக்குள் ஒளிந்து கொண்டது. 5வது அலமாரிக்குள் வந்தது. 6வது திரைக்கு பின்னால் ஒளிந்தது. 7வது சுவரில் இருந்த மாபெரும் கடிகாரத்திற்குள் சென்றது.
ஆனால் தந்திரசாலி ஓநாய் விரைவாக ஒவ்வொன்றாக மறைந்திருந்த இடத்திலிருந்து அனைத்தையும் பிடித்தது. கடிகாரத்தில் மறைந்திருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அதால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் வயிறு நிரம்பியதால் அதை தேடுவதை விட்டுவிட்டு வெளியே சென்றது. குடிசையில் இருந்து சற்று தூரம் ஒரு பெரிய முற்றம் இருந்தது. ஓநாய் முற்றத்தில் ஒரு மரத்தின் கீழ் படுத்து குருட்டை விட்டு தூங்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு தாயாடு வீடு திரும்பியது. கதவை திறந்து பார்க்கும்போது ஏதோ மோசமான சம்பவம் நடந்ததை அறிந்து கத்த ஆரம்பித்தது. என் ஆட்டுக்குட்டிகள், என் குட்டிகள்! வீட்டிற்குள் நுழைந்த போது அதிர்ச்சி அடைந்தது. மேஜைகள் மற்றும் நாற்காலிகள் அனைத்தும் தலைகீழாக இருந்தன. திரைசீலைகள் கிழிந்திருந்தன. படுக்கைகள் அனைத்தும் கசங்கி இருந்தன. தலையணைகள் மற்றும் போர்வைகள் அனைத்தும் தரையில் இருந்தன. குட்டிகளை தேடியது, ஆனால் அவற்றை எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒவ்வொரு குட்டிகளின் பெயர்களை கத்த ஆரம்பித்தது, ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை. இறுதியாக கடைசி பெயரை அழைக்கும் நேரம் வந்தது. அப்போதுதான் ஒரு உயர்ந்த குரல் கேட்டது. நான் கடிகாரத்திற்குள் இருக்கிறேன் அம்மா. தாயாடு கடிகாரத்திற்கு ஓடி சென்று தனது குழந்தையை அங்கிருந்து வெளியே எடுத்தது. அம்மா ஆடு மற்றும் குட்டி கட்டிப்பிடித்தது. குட்டி அழுது கொண்டே கதை சொல்ல ஆரம்பித்தது. ஓநாய் மாறுவிடத்தில் வந்தது. அது நீங்கள் தான் என்று நினைத்து நாங்கள் கதவை திறந்தோம். அது அனைத்தையும் சாப்பிட்டு விட்டது. குட்டி. தாயாடு மிகவும் வருத்தமாக இருந்தது. குட்டிகளை நினைத்து அழுதது. அதன் குட்டிகளில் ஒன்றை மட்டுமே மீதமுள்ள நிலையில் வெளியே நடந்து முற்றத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. சிறிது நேரம் கழித்து ஓநாய் ஒரு மரத்தின் கீழ் தூங்குவதை கண்டது. அது மிகவும் மோசமாக குருட்டை விட்டு மரத்தின் கிளைகள் நடுங்கின. தாயாடு ஓநாயை சிறிது நேரம் கவனித்தது. அதன் வயிற்றிற்குள் ஏதோ அசைந்து கொண்டிருப்பதை அது உணர்ந்தது. கடவுளே, என் குட்டிகள் அந்த வயிற்றில் ஆடுகின்றன, உயிருடன் இருக்குமா? அதற்கு ஒரு திட்டம் இருந்தது. தன் குழந்தையின் பக்கம் திரும்பியது. வீட்டிற்கு ஓடி ஒரு ஊசி, நூல் மற்றும் கத்திரிக்கோலை கொண்டு வா. ஆட்டுக்குட்டி வீட்டிற்கு ஓடிக்கொண்டிருந்த போது தாயாடு தரையில் இருந்து 6 பெரிய பாறைகளை சேகரித்தது. சிறிது நேரம் கழித்து சிறிய ஆடு ஒரு ஊசி, நூல் மற்றும் பெரிய கத்திரிக்கோளுடன் வந்தது. தாயாடு கத்திரிக்கோளால் ஓநாயின் வயிற்றை திறந்தது. அது உடனே தன் சிறிய ஆடுகளில் ஒன்றை கண்டது. பின்னர் எல்லாம் வெளியே வந்தது. அவர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருந்தனர். தாயாடு மகிழ்ச்சியில் தன்னை மறந்துவிட்டது. அனைத்து ஆட்டுக்குட்டிகளும் தங்கள் தாயை மகிழ்ச்சியுடன் அணைத்துக் கொண்டன. அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியானார்கள். என் குட்டிகளா, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். தாயாடு தான் சேகரித்த பாறைகளை ஓநாய்க்கு உள்ளே கவனமாக வைத்தது. பின்னர் அதன் வயிற்றை ஊசி மற்றும் நூலால் தைத்தது. ஓநாய் மிகவும் ஆழமாக தூங்கிக் கொண்டிருந்தது. அதனால் எதுவும் உணரவில்லை மற்றும் நகரவில்லை. தாயாடு மற்றும் குட்டி ஆடுகள் விரைவாக தப்பித்து சென்றன. ஓநாய் விழித்து எழுந்து நின்றது. அதன் வயிறு மிகவும் மோசமாக வலித்தது. பல ஆடுகளை சாப்பிட்டதால் தான் வலிக்கிறது என்று நினைத்தது. அதன் வயிற்றில் பாறைகள் நிறைந்திருந்ததால் அதற்கு தாகம் எடுத்தது. கொஞ்சம் தண்ணீர் குடிக்க ஆற்றின் அருகில் வந்தது. ஆனால் அது நடந்து கொண்டிருந்த போது பாறைகள் ஒன்றிற்கு ஒன்று இடித்து கொண்டன. என் வயிறு ரொம்ப கனமா நிறைஞ்சு போயிருக்கு. நான் சாப்பிட்ட ஆடுகள் எல்லாம் கல்லா மாறின மாதிரி இருக்கு. மண்டியிட்டு சிறிது தண்ணீர் குடிக்க விரும்பியது. பாறைகள் மிகவும் கனமாக இருந்ததால் தனது சமநிலையை இழந்து தண்ணீருக்குள் நழுவி அது விழுந்தது. உதவிக்காக கத்தியது. ஆனால் யாரும் உதவவில்லை.
இனி பாறைகளின் எடையை தாங்க முடியாமல் ஆழமான நீருக்குள் சென்றது. என்ன நடந்தது என்று பார்த்ததும் தாயாடும் அதன் குட்டிகளும் ஆற்றிற்கு ஓடின. அவர்கள் அனைவரும் நடனமாட ஆரம்பித்தனர். அன்று முதல் தாயாடு மற்றும் அதன் 7 ஆட்டுக்குட்டிகளும் காட்டில் தங்கள் குடிசையில் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தன. ஒரு காலத்தில் 12 அழகான மகள்களை கொண்ட ஒரு அரசர் வாழ்ந்தார். இந்த 12 இளவரசிகளும் ஒரு பெரிய அழகான அறையில் ஒன்றாக வாழ்ந்தனர். மன்னர் தனது மகள்களை ஆழ்ந்த மனதோடு பாதுகாத்தார். மேலும் அவர்கள் இரவு நேரங்களில் படுக்கைக்கு சென்ற போது அவர் அவர்களை வெளியே செல்ல அனுமதிக்க மாட்டார். ஆனால் ஒவ்வொரு காலையிலும் அவர்கள் மிகவும் விசித்திரமான நிகழ்வோடு எழுவார்கள். இளவரசிகளின் காலணிகள் அனைத்தும் இரவு முழுவதும் நடனமாடியது போல் தேய்ந்து இருக்கும். அரசர் தனது மகள்களுக்கு தினமும் புதிய காலணிகளை வாங்குவார். ஆனால் அடுத்த நாள் காலணிகள் மீண்டும் தேய்ந்துவிடும். அரசரோ அல்லது கோட்டையில் இருந்த அவரது ஆட்களோ எவராலும் காலணிகளின் மர்மத்தை தீர்க்க முடியவில்லை. இது எவ்வாறு சாத்தியமாகும்? ஒரே இரவில் இந்த காலணிகள் இவ்வாறு தேய்ந்து போவது எவ்வாறு? பெருந்தகையே, எனக்கும் புரியவில்லை. இறுதியாக அரசர் கூறினார், என் மகள்களுடைய காலணிகளின் மர்மத்தை யார் தீர்க்கிறார்களோ அவருக்கு என் மகள்களில் ஒருவளை திருமணம் செய்து வைக்கிறேன். அவர்தான் எனது மருமகனாவார். என் மரணத்திற்கு பிறகு அவரே என் நாட்டின் அரசராவார். ஆனால் அவருக்கு கொடுக்கும் நேரம் 3 பகல்களும் 3 இரவுகளும் தான். முடியவில்லை என்றால் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும். ராஜ்யத்தில் பல இளைஞர்களும் மற்ற ராஜ்யங்களை சேர்ந்த இளவரசர்களும் கூட வேலைக்காக கோட்டைக்கு வந்தார்கள். பல நாட்களாக அவர்கள் 12 இளவரசிகளின் படுக்கை அறையின் கதவை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சிறிது நேரம் கழித்து அவர்களில் எவராலும் மர்மத்தை தீர்க்க முடியவில்லை மற்றும் இரவில் காலணிகள் தொடர்ந்து தேய்ந்தன. இறுதியாக ஒரு நல்ல இதயமுள்ள இளைஞனும் மர்மத்தை அறிய விரும்பினான். அதனால் அவன் கோட்டைக்கு சென்றான். ஆனால் செல்லும் வழியில் மிகவும் ஏழ்மையான தோற்றமுடைய வயதான மூதாட்டியை சந்தித்தான். அன்பான குழந்தையே, மிகவும் பசியாக இருக்கிறது, ஏதாவது சாப்பிட கொடுப்பாயா? அந்த இளைஞன் தனது பையில் வைத்திருந்த எல்லா உணவையும் வயதான பாட்டியிடம் கொடுத்தான். முன்பு இங்கிருந்து சென்ற ஆண்கள் எதையும் கொடுக்காததால் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். இவன் மற்றவர்களை விட வித்தியாசமானவன் என்று இந்த வயதான பாட்டி புரிந்து கொண்டாள். எனவே பதிலுக்கு அவள் அவனுக்கு ஒரு மாய உடையை கொடுத்தாள். இந்த மாய உடையை வாங்கிக்கொள். இதை அணிந்தால் நீ கண்ணுக்கு தெரிய மாட்டாய். இரவு 12 மணி ஆனதும் இதை மேலே உடுத்தி கொண்டு கண்ணுக்கு தெரியாமல் இளவரசிகளின் அறைக்குள் சென்று நீ காலணிகளின் மர்மத்தை தீர்த்துவிடு. ஆனால் எச்சரிக்கையாக இரு. இளவரசிகள் உனக்கு கொடுப்பதை நீ குடிக்க கூடாது. அவர்கள் மோசமான இளவரசிகள். அந்த இளைஞன் மாய உடையை எடுத்துக்கொண்டு கோட்டைக்குள் சென்றான். மேலும் அவன் காலணிகளின் மர்மத்தை தீர்க்க அங்கே வந்து இருப்பதாக கூறினான். முதல் நாள் அவன் இளவரசிகளின் கதவுக்கு முன் காவலில் இருந்தபோது எலுமிச்சை பழசாறுடன் மூத்த இளவரசி வெளியே வந்தாள். உங்களுக்கு தாகமாக இருக்கும். நாங்கள் உங்களுக்காக சில எலுமிச்சை பழச்சாறு தயார் செய்துள்ளோம், அருந்துங்கள். அந்த இளைஞன் அந்த மூதாட்டியின் எச்சரிக்கையை மறந்து குடித்து விட்டான். பிறகு அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தான். அவர்கள் அவனுக்காக தயார் செய்திருந்த அறையில் இரவு முழுவதும் குரட்டை விட்டு தூங்கினான். விடிந்தவுடன் அந்த இளைஞன் பீதியில் எழுந்து நின்றான். நான் மாய ஆடை அணிந்து இளவரசியின் அறைக்கு செல்ல வேண்டியிருந்ததே.
இரண்டாவது இரவில் அந்த இளைஞன் மீண்டும் இளவரசிகளின் அறைக்கு முன்னால் காவலில் நின்றான். இந்த முறை மற்றொரு இளவரசி கையில் பழச்சாறுடன் வெளியே வந்தாள். இளைஞன் இரவு நேரத்திற்காக காத்து கொண்டிருந்ததால் தாகமாக இருந்தான். யோசிக்காமல் அவனுக்கு வழங்கப்பட்ட அனைத்து சாறுகளையும் குடித்தான். அவன் மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான். மறுநாள் காலையில் அவன் எழுந்தபோது அந்த வயதான மூதாட்டி வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. ஆனால் எச்சரிக்கையாக இரு, இளவரசிகள் உனக்கு கொடுப்பதை குடிக்க கூடாது. நான் குடித்த பானத்தில் இளவரசிகள் தூக்க மருந்து கலந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் அரசர் அவனுக்கு அருகில் வந்தார். 2 நாட்கள் முடிந்துவிட்டன. இன்னும் முன்னால் அந்த காலனிகளின் மர்மத்தை தீர்க்க முடியவில்லை. என்றும் முன்னால் தீர்க்க முடியவில்லை என்றால் உன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் கழிக்க வேண்டியதுதான். அரசர் தனது பேச்சை முடித்துவிட்டு சென்று விட்டார். இந்த மர்மத்தை அந்த இளைஞன் இன்று தீர்க்க வேண்டியிருந்தது. அன்று இரவு கடைசியாக அந்த இளைஞன் இளவரசிகளின் கதவின் முன் காவலில் நின்றான். இந்த முறை இளைய இளவரசி கையில் ஆரஞ்சு பழச்சாறு கொண்டு வெளியே வந்தாள். ஆனால் இந்த இளைஞன் இப்போது அறிந்திருந்தான். அவன் அதை வாங்கிக் கொண்டு இளவரசிக்கு நன்றி சொன்னான். இளவரசி சென்ற பிறகு ஆரஞ்சு சாற்றை அருகில் இருந்த ஒரு பூத்தொட்டியில் ஊற்றினான். இந்த முறை அவன் தூங்காமல் நின்று கொண்டிருந்தான். இரவு வந்தது. விரைவில் நள்ளிரவானது. அந்த இளைஞன் மாய ஆடையை உடுத்தி கண்ணுக்கு தெரியாதவனாக மாறினான். மெதுவாக அவன் கதவை திறந்தான். அப்போது அவன் பார்த்ததை அவனால் நம்ப முடியவில்லை. இளவரசிகள் அனைவரும் தங்களின் மிக அழகான ஆடைகள் அணிந்து தலைமுடி அலங்காரம் செய்து அவர்களின் புதிய காலணிகளை அணிந்திருந்தார்கள். வாசலில் இருந்த இளைஞன் தூங்கிவிட்டானா என்று பார்ப்போம். இளவரசி ஒருவள் கதவை திறந்து வெளியே பார்த்தாள். மேலும் மற்றொரு இளவரசி தன் காதை சுவரில் வைத்தாள். அந்த நேரத்தில் அந்த இளைஞனுக்கு சில குரட்டை சத்தங்கள் செய்ய வேண்டும் என்று தெரியும். இளைஞன் தூங்குகிறான் என்று உறுதியாக அறிந்த பிறகு மூத்த இளவரசி தனது படுக்கையை ஒரு புறம் தள்ளி 3 முறை தட்டினாள். படுக்கையின் இடத்தில் ஒரு ரகசிய பாதை திறக்கப்பட்டது. அந்த இளைஞனால் அதை நம்ப முடியவில்லை. இளவரசிகள் அனைவரும் உள்ளே சென்றார்கள். அந்த இளைஞன் பின்தொடர்ந்தான். ரகசிய பாதையில் படிக்கட்டுகள் இருந்தன. அதில் 100கணக்கான படிகள் கீழே சென்று கொண்டிருந்தது. இறங்கும் போது அந்த இளைஞன் தற்செயலாக ஒரு இளவரசியின் பாவாடையை மிதித்து விட்டான். யாரோ என் பாவாடையில் கால் வைத்தார்கள். என்ன முட்டாள்தனம்! அது நீயாதான் இருப்பாய். படிக்கட்டுகள் முடிந்ததும் அவர்கள் ஒரு காட்டுக்குள் வந்தார்கள். அவர்கள் அழகான வெள்ளி கிளைகளுடன் இருந்த பெரிய மரங்களை கடந்தார்கள். அந்த இளைஞன் ஒரு கிளையை உடைத்து வைத்துக் கொண்டான். இளவரசிகளை பின்தொடர்ந்தான். ஒரு ஆற்றின் கரையில் வந்தார்கள். ஆற்றில் அன்னம் வடிவத்தில் 12 படகுகள் இருந்தன. அவற்றில் 12 இளவரசர்கள் இளவரசிக்காக காத்திருந்தனர். அவர்கள் படகுகளில் ஏறினார்கள். இளைஞன் கடைசியாக இருந்ததில் ஏறினான். படகு வழக்கத்தை விட கனமாக இருக்கிறது. இன்னொருவர் இருப்பது போல் உள்ளது, இல்லையா? நீ கனவு காண்பதை நிறுத்து. அவர்கள் ஆற்றை கடந்த பிறகு ஒரு பெரிய பளபளப்பான கோட்டையை கண்டார்கள். உள்ளிருந்து இசை வருவதை கேட்க முடிந்தது. ஜன்னல் வழியாக பார்த்தபோது அந்த இளைஞன் பலர் நடனமாடுவதை கண்டான். அவர்கள் கோட்டைக்குள் நுழைந்தவுடன் இளவரசிகள் நடனமாட தொடங்கினர். அவர்கள் ஒருபோதும் சோர்வடையாமல் நடனமாடிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களின் காலணிகள் தேய்ந்து போக ஆரம்பித்தன. இனி அந்த இளைஞனால் தனது பசியை அடக்க முடியவில்லை. எனவே அவன் மேஜையில் இருந்து உணவை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். இளைய இளவரசி இதை பார்த்தாள். ஏய், என் கேக்! கண்ணுக்கு தெரியாத ஒருவர் அதை சாப்பிடுவது போல் மிதக்கிறது. உன் முட்டாள்தனத்தை நிறுத்திக்கொள். யாரும் கவனிக்காத போது அந்த இளைஞன் மேசையில் இருந்து ஒரு தங்க கோப்பையை எடுத்துக்கொண்டு அவனிடம் வைத்துக் கொண்டான். இளவரசிகள் காலை வரை நடனமாடினார்கள்.
பின்னர் அவர்கள் படகுகளில் ஏறி ஆற்றை கடந்து காடு வழியாக நடந்து மிக நீண்ட படிக்கட்டுகள் மேலே ஏறி இறுதியாக அவர்கள் அவர்களின் அரண்மனைக்கு திரும்பி வந்தார்கள். காலணிகள் அனைத்தும் மீண்டும் ஒரு முறை தேய்ந்து போனது. தேயும் காலணிகளின் மர்மத்தை இறுதியாக தீர்த்து கொண்டதில் அந்த இளைஞன் மகிழ்ச்சி அடைந்தான். சிறிது நேரம் கழித்து அரசர் அந்த இளைஞனிடம் வந்தார். உனக்கு கொடுத்த கெடு முடிந்து விட்டது. இன்னும் முன்னால் ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடித்து விட்டேன் அரசே. அதன் பிறகு அவன் எல்லாவற்றையும் அவரிடம் சொன்னான். அரசர் முதலில் அவனை நம்பவில்லை. ஆனால் அந்த இளைஞன் காட்டில் இருந்து வெள்ளி கிளைகளையும் பளபளப்பான கோட்டையிலிருந்து தங்க கோப்பையையும் அவருக்கு காட்டிய போது அவன் உண்மையை சொல்கிறான் என்று அறிந்தார். எனவே அவர் தனது வாக்குறுதியை கடைபிடித்து எந்த இளவரசியையும் திருமணம் செய்து கொள்வதற்கான உரிமையை வழங்கினார். அந்த இளைஞன் இளையவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறினான். நடனமாடும் 12 இளவரசிகள் மகிழ்ச்சியாக இல்லை. ஏனெனில் அவர்களது ரகசியம் வெளியே வந்துவிட்டது. அந்த இளைஞனும் இளைய இளவரசியும் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். ஒரு காலத்தில் தொலைதூர தேசத்தில் ஒரு அழகான மற்றும் கனிவான பெண் வாழ்ந்தாள். ஒரு நாள் அவளுடைய தாய் இறந்த பிறகு அவளுடைய தந்தை வேறொரு பெண்ணை மறுமணம் செய்து கொண்டார். தீய இதயம் உள்ள மாற்றான் தாயின் 2 மகள்களும் தீயவர்கள்தான். அவளுடைய மாற்றாந்தாய் மற்றும் சகோதரிகள் அவளை மிகவும் மோசமாக நடத்தினர். போ, நீ எங்களுடன் உட்கார கூடாது. ஆமாம், உட்காராதே. அடடா, கீழே விழுந்து விட்டது. சீக்கிரம் சுத்தம் செய். என்ன பார்க்கிறாய்? அவர்கள் வெளியே சுற்றுலா போகும்போது இவள் வீட்டிலேயே தங்கி வீட்டு வேலைகள் அனைத்தும் செய்ய வேண்டியிருந்தது. வீட்டில் அனைவரும் அவளை சிண்ட்ரெல்லா என்று அழைத்தார்கள். அவள் சோர்வோடு நெருப்புக்கு முன் பூனையுடன் உட்கார்ந்து நெருப்பை பார்ப்பாள். ஒரு நாள் காலை அவர்களுக்கு அரண்மனையில் இருந்து அழைப்பு வந்தது. இளவரசரை கௌரவப்படுத்த அரண்மனையில் நடன விருந்து நடைபெற இருக்கிறது. திருமணத்திற்கு தகுதியான பெண்கள் அனைவரும் அழைக்கப்படுகிறார்கள். மாற்றாந்தாய் தனது மகள்களை நடன விருந்திற்கு தயார் செய்து கொண்டிருந்த போது சிண்ட்ரெல்லா விருப்பமின்றி அவர்களுக்கு உதவி செய்தாள். நீங்கள் விருந்தில் மிக அழகான பெண்களாக இருக்க வேண்டும். இளவரசர் உங்களை விரும்ப வேண்டும். நான் ஏன் போக முடியாது? திருமணத்திற்கு தகுதியான பெண்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியா? நீ விருந்திற்கு இதை அணிய போகிறாயா? விருந்திற்கான நாள் வந்ததும் வீட்டில் தனியாக இருந்தபோது சிண்ட்ரெல்லா தனது நிலைமையை நினைத்து அழ ஆரம்பித்தாள். அப்போது புகைப்போக்கியில் இருந்து ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. பிரகாசமான ஒளி மூலம் ஒரு அழகான தேவதை தோன்றியது. இந்த தேவதை அவளுடைய அம்மா என்பதால் சிண்ட்ரெல்லாவால் நம்ப முடியவில்லை. அம்மா, வா என் செல்லமே, நான் உனக்கு உதவ வந்தேன். நீயும் அரண்மனை விருந்திற்கு போகலாம். அப்படியா? ஆனால் எப்படி? நான் உதவுகிறேன். இப்போது போய் தோட்டத்திலிருந்து மிக பெரிய பூசணிக்காயை கொண்டு வா. கெட்டி பூனையே, எனக்கு 7 எலிகளை கொண்டு வா. ஒரு மாய தொடுதலுடன் தேவதை பூசணிக்காயை ஒரு அழகான குதிரை வண்டியாக மாற்றியது. பின்னர் அவள் தனது மந்திரக்கோலை எலிகளை நோக்கி திருப்பினாள். எலிகளில் ஒன்று ஓட்டுநரானது, மற்ற 6 அழகான வெள்ளை குதிரைகளாக மாறியது. இப்போது உன் முறை. நான் ஒரு இளவரசி போல் இருக்கிறேன். ஆனால் அம்மா, எனக்கு நடனம் ஆட தெரியாது. இளவரசர் என்னிடம் கேட்டால் என்ன செய்வது? இந்த மாய காலணிகளால் நீ விருந்தில் சிறந்த நடனமாடும் பெண்ணாக இருப்பாய். நீ இளவரசருடன் நடனமாட வேண்டும். ஆனால் ஒரு விஷயத்தை மறக்காதே. சரியாக நள்ளிரவில் மந்திரம் போய்விடும்.
எனவே 12 மணிக்குள் நீ வெளியேற வேண்டும். சரிங்கம்மா, நான் நள்ளிரவுக்கு முன் வருவேன். சத்தியம். அம்மா, என்னால் உங்களை மீண்டும் பார்க்க முடியுமா? நான் எப்போதும் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். சிண்ட்ரெல்லா நேர்த்தியுடனும் அழகோடும் அரண்மனைக்குள் நுழைந்த போது திடீரென்று எல்லா தலைகளும் அவளை நோக்கி திரும்பின. அவளுடைய மாற்றாந்தாய் கூட அவளை அடையாளம் காண முடியவில்லை. அழகான இளவரசர் அவளுடைய அழகால் ஈர்க்கப்பட்டார். அரசரும் அரசியும் சிண்ட்ரெல்லாவை மிகவும் விரும்பினர். இளவரசி என்றால் அழகில் இப்படிதான் இருக்க வேண்டும். இளவரசர் உடனடியாக சிண்ட்ரெல்லாவை நடனமாட அழைத்தார். சிண்ட்ரெல்லாவின் மாய காலணிகளின் உதவியோடு அழகாக ஆடினாள். மாற்றாந்தாய் மற்றும் அவளது மகள்கள் அவளது அழகை கண்டு அதிர்ந்து போய் பொறாமையால் ஆத்திரத்தில் இருந்தனர். சிண்ட்ரெல்லா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். நேரம் எவ்வளவு விரைவாக கடந்துவிட்டது என்பதை அவளால் உணர முடியவில்லை. திடீரென்று சுவரில் இருந்த கடிகாரம் அவள் கண்களில் தென்பட்டது. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஆகிவிட்டது. அங்கே நின்று கொண்டிருந்த இளவரசரை விட்டுவிட்டு நடனமாடியின் படிக்கடியில் இருந்து கீழே ஓடினாள். அவள் ஓடிக்கொண்டிருந்த போது ஒரு மாய காலணி நழுவி விட்டது. ஆனால் திரும்பி அவள் காலணியை எடுக்க போதுமான நேரம் இல்லை. சிண்ட்ரெல்லாவுக்கு பின் ஓடிய இளவரசர் காலணியை எடுத்தார். இந்த காலணியின் உரிமையாளரை கண்டுபிடியுங்கள். உலகில் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து வாருங்கள். சிப்பாயிகள் நாடு முழுவதும் வந்து ஒவ்வொரு கதவையும் தட்டி ஒவ்வொரு இளம் பெண்ணையும் காலணியை முயற்சிக்க அனுமதித்தனர். ஆனால் காலணி யாருக்கும் பொருந்தவில்லை. இறுதியாக அவர்கள் சிண்ட்ரெல்லா வீட்டிற்கு வந்தார்கள். மாற்றாந்தாயின் மகள்கள் காலணியை முயற்சித்தனர். இன்னும் சிறிது தள்ளினால் பொறிந்துவிடும். ஆமாம் ஆமாம், என் மகள்களின் கால்கள் வேலை செய்ததால் கொஞ்சம் வீங்கி உள்ளது. ஆனால் காலணி அவர்கள் இருவருக்கும் பொருந்தவில்லை. சிப்பாய்கள் தங்கள் தளபதி வீட்டிற்குள் மற்றொரு பெண்ணை கண்டதாக சொன்னார்கள். வீட்டிற்குள் இன்னொரு பெண் இருக்கிறாள். சிண்ட்ரெல்லா காலணியை அணிந்தவுடன் அது அவளுக்கு பொருந்தியது. நீங்கள் எங்களுடன் அரண்மனைக்கு வர வேண்டும். உங்களுக்காக அரசர் காத்திருக்கிறார் இளம்பெண்ணே. இளவரசரின் ஆட்கள் சிண்ட்ரெல்லாவை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர். இளவரசர் சிண்ட்ரெல்லாவை பார்த்ததும் அவர் உடனடியாக அவளை அடையாளம் கண்டு அவளை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் முழங்காலில் இறங்கி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டார். இளவரசியே, என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா? உடனடியாக மிகுந்த மகிழ்ச்சியுடன் சிண்ட்ரெல்லா ஏற்றுக்கொண்டாள். அவர்கள் எப்போதுமே மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். ஆனால் என் காலணி அதன் மந்திரத்தை இழக்கவில்லை என்பது எப்படி நடந்தது? நான் எப்போதும் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். அம்மா, நீங்கள் என்னுடன் இருக்கிறீர்கள் என்று புரிந்துவிட்டது. காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய நகரத்தில் ஜெபெட்டோ என்ற ஒரு வயதான பொம்மை செய்பவர் வாழ்ந்தார். அவர் மரபொம்மைகளை விற்று சம்பாதித்தார். அந்த முதியவர் தனது வாழ்க்கையில் வருத்தப்பட்ட ஒரே விஷயம் என்னவென்றால் அவருக்கு குழந்தை இல்லை என்பது. ஒரு நாள் அவர் காட்டில் நடந்து கொண்டிருந்த போது தனது புதிய பொம்மைக்கான சரியான மரக்கட்டையை கண்டுபிடித்தார். இந்த மரக்கட்டை சரியானதுதான். இதில் நான் அழகான பொம்மையை செய்வேன். ஜெபெட்டோ தனது முதுகில் கட்டையை சுமந்து தனது பட்டறைக்கு எடுத்து சென்றார்.
அவர் தனது மேஜையில் கட்டையை வைத்து செதுக்க தொடங்கினார். ஆனால் திடீரென்று எதிர்பாராத ஒன்று நடந்தது. கட்டையில் இருந்து ஒரு குரல் வருவதை கேட்டார். ஜெபேட்டோ முதலில் திகைத்து போனார். ஆனால் பின்னர் அவர் பிரம்மை என்று நினைத்தார். ஜெபேட்டோ செதுக்கிக் கொண்டே இருந்தார். ஆனால் பின்னர் அவர் மீண்டும் அந்த குரலை கேட்டார். எனக்கு வயதாகிவிட்டது என்று நினைக்கிறேன். என் செவியில் ஏதோ கேட்கின்றன. ஜெபேட்டோ தொடர்ந்து வேலை செய்தார். முதலில் கைப்பாவையின் தலை, பின்னர் கைகளும் கால்களும் பின்தொடர்ந்தன. ஜெபேட்டோ இறுதியாக கைப்பாவையை செய்வதை முடித்தார். அதை ஒரு நாற்காலியில் அமர வைத்தார். பிறகு சுத்தம் செய்தார். அப்போது அவர் மற்றொரு குரலை கேட்டார். வணக்கம். ஜெபேட்டோ திகைத்து போனார். ஆனால் மரபொம்மையை தவிர வேற யாரையும் அவரால் பார்க்க முடியவில்லை. எனவே அவர் தனது வேலையை தொடர்ந்தார். சிறிது நேரம் கழித்து கைப்பாவை நாற்காலியில் இருந்து கீழே குதித்து அறையில் நடனமாடத் தொடங்கியது. இதை பார்த்த ஜெபேட்டோவுக்கு தலை சுற்றியது. அட கடவுளே, இந்த பொம்மைக்கு உயிர் இருக்கிறது. நிச்சயமாக இது ஒரு உண்மையான குழந்தை இல்லை. ஆனால் அது சிரித்தது, பேசியது மற்றும் குழந்தையை போலவே விளையாடியது. ஜெபேட்டோ கைப்பாவையை தனது கைகளில் பிடித்தார். குழந்தையே, இனிமேல் உனது பெயர் என்ன தெரியுமா? பினோக்கியோ. ஜெபேட்டோவும் பினோக்கியோவும் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினர். பினோக்கியோ பள்ளிக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்தது. ஆனால் ஜெபேட்டோவிடம் பினோக்கியோவை பள்ளிக்கு அனுப்ப பணம் இல்லை. எனவே அவர் தனது கோட்டை விற்று பணத்தை பினோக்கியோவிடம் கொடுத்தார். பினோக்கியோ பணத்தை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு சென்றது. அப்போது வழியில் அனைத்து கடைகளையும் மக்களையும் சந்தைகளையும் பார்த்து கொண்டு சென்றது. திடீரென்று முன்னால் ஒரு கூச்சலை கண்டது. என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்க கூட்டத்தின் மத்தியில் சென்றது. மிகவும் சின்னதாக இருந்ததால் அனைவரையும் தாண்டி முன்னால் உடனே சென்றது. அங்கே ஒரு பெரிய வண்ணமயமான கூடாரத்தை பார்த்தது. அது ஒரு சர்க்கஸ் கூடாரம். கூடாரத்தின் முன்னால் இருந்த கோமாளி வாடிக்கையாளர்களை அழைத்து கொண்டிருந்தார். பினோக்கியோ உள்ளே இருப்பதை காண ஆர்வமாக இருந்தது. ஆனால் கோமாளி அதை உள்ளே நுழைவதை தடுத்தது. உள்ளே போவதற்கு பணம் கொடுக்க வேண்டும். பினோக்கியோ சிறிது நேரம் யோசித்து பள்ளிக்கு ஜெபேட்டோ அதற்கு கொடுத்த பணத்தை நினைவு கூர்ந்தது. என்னிடம் பணம் இருக்கிறது. அது தனது சட்டை பையில் இருந்து பணத்தை எடுத்து கோமாளிக்கு கொடுத்தது. கூடாரத்தின் உள்ளே மிகவும் வேடிக்கையாக இருந்தது. கூடாரத்தின் நடுவில் மேடையில் பொம்மைகள் ஆடுவதை கண்டது. வாவ், அவைகளும் மரத்தாலானது. மேடையில் குதித்து பினோக்கியோ கைப்பாவைகளிடையே நடனமாட தொடங்கியது. ஆனால் நிகழ்ச்சியின் பார்வையாளர்களுக்கு இது பிடிக்கவில்லை. மேடைக்கு மேலே சர்க்கஸின் உரிமையாளர் கைப்பாவைகளின் சரங்களை பிடித்துக் கொண்டு ஒரு உண்மையான கைப்பாவையை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆஹா, அருமை! சரங்கள் இல்லாத இந்த கைப்பாவை எனக்கு நிறைய பணங்கள் சம்பாதித்துக் கொடுக்கும். இவ்வாறு நினைத்தார். நிகழ்ச்சி முடிந்தவுடன் அவர் பினோக்கியோவை பிடித்து ஒரு கூண்டில் அடைத்தார். ஜெபேட்டோ பேச்சை கேட்டு நேரடியாக பள்ளிக்கு சென்றிருக்க வேண்டும் என்று பினோக்கியோ வருத்தப்பட்டது. அதனால் அது அழ ஆரம்பித்தது. பினோக்கியோ எவ்வளவு வருத்தத்துடன் இருக்கிறது என்பதை பார்த்து அது அருகில் ஒரு தேவதை தோன்றியது. உன் தந்தை செய்ய சொன்னதை நீ செய்திருக்க வேண்டும். ஆனால் உன் தவறை நீ இப்போது உணர்ந்திருப்பதை காண்கிறேன். அதனால் நான் உன்னை காப்பாற்றுவேன். ஆனால் நீ மீண்டும் அதே தவறை செய்யக்கூடாது. பினோக்கியோ மிகவும் மகிழ்ச்சியானது. ஆனால் என்னிடம் பணம் இல்லை. இப்போது நான் எப்படி பள்ளிக்கு செல்வேன்? தேவதை ஒரு மந்திரத்தை உச்சரித்தது. பணம் பினோக்கியோவின் கையில் தோன்றியது.
இந்த பணத்தை வீணாக்காதே, நேராக பள்ளிக்கு செல்ல வேண்டும், புரிகிறதா? தேவதை பினோக்கியோவை சர்க்கஸில் இருந்து வெளியே கொண்டு வந்தது. மகிழ்ச்சியுடன் பினோக்கியோ மீண்டும் பள்ளிக்கு பாடிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. பினோக்கியோ மகிழ்ச்சியுடன் பாடுவதை பார்த்து தந்திரசாலி நரி மற்றும் அதன் நண்பன் பூனை பினோக்கியோவின் வழியில் வந்தனர். பினோக்கியோவின் பணத்தை எடுத்து செல்ல அவர்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கினர். என்னப்பா இவ்வளவு சந்தோஷமா எங்க போயிட்டு இருக்க? புத்தகம் பேனா வாங்கி பள்ளிக்கு செல்ல போகிறேன். இந்த பணத்துல அவ்வளவு எப்படிப்பா வாங்குவ? நான் சொல்றது மாதிரி செஞ்சா இன்னும் நிறைய பணம் கிடைக்கும். நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பணத்தை என்கிட்ட கொடு, நாம சேர்ந்து மாய வயல்ல நடுவோம். அங்க உனக்கும் ஒரு பணம் காய்க்கும் மரம் இருக்கும். உனக்கு எப்ப பணம் வேணுமோ அப்ப நீ பறிச்சுக்கலாம். நரி சொன்ன அனைத்தையும் அப்பாவியாக இருந்த பினோக்கியோ நம்பி அதன் பணத்தை கொடுத்தது. பணத்தை எடுத்துக்கொண்டு நரியும் பூனையும் விரைவாக ஓடிவிட்டன. தனியாக நின்றது. அப்போது தேவதை மீண்டும் பினோக்கியோவுக்கு அருகில் தோன்றியது. நீ ஏன் இன்னும் பள்ளிக்கு செல்லவில்லை? நான் உனக்கு கொடுத்த பணத்தால் நீ புத்தகம் பேனா வாங்கினாயா? உண்மையில் பினோக்கியோ தனது பணத்தை நரிக்கு கொடுத்தது என்பது தேவதைக்கு தெரியும். அவள் பினோக்கியோவை எச்சரித்தாள். நீ என்னிடம் பொய் சொல்லாதே, இல்லையேல் நான் உன்னை தண்டிப்பேன். பினோக்கியோ தேவதை சொல்வதை கேட்காமல் பொய் சொன்னது. நான் எல்லாம் வாங்கினேன், அவற்றை பள்ளியில் விட்டுவிட்டேன். பினோக்கியோ சொன்னவுடன் அதன் மூக்கு வளர ஆரம்பித்தது. நீ உண்மையை சொல்கிறாயா? அது மேலும் பொய்களை சொன்னதால் பினோக்கியோவின் மூக்கு வளர்ந்து கொண்டே இருந்தது. இறுதியில் அதால் அதன் தலையை கூட ஆட்ட முடியவில்லை. என்ன இது? என்ன நடக்கிறது? இறுதியாக அது தனது தவறை உணர்ந்து நடந்ததை தேவதையிடம் கூறியது. பினோக்கியோ சரியான பாதையில் சென்றதை கண்ட தேவதை அதன் மூக்கை சரி செய்தது. சொன்னதால் நான் உன்னை மன்னிக்கிறேன். மற்றொரு மந்திர சொல் மூலம் நரி எடுத்த பணத்தை தேவதை திருப்பிக் கொடுத்தது. மேலும் தனது பணத்தை வீணாக்க வேண்டாம் என்று மீண்டும் ஒரு முறை எச்சரித்தது. பணத்தை கையில் பிடித்துக்கொண்டு பினோக்கியோ பாடிக்கொண்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தது. ஆனால் இந்த முறை மற்றொரு வகை ஆபத்து முன்னால் இருந்தது. பினோக்கியோவை கைப்பற்றிய சர்க்கஸ் உரிமையாளர் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். தப்பித்து ஓடியதால் சர்க்கஸ் உரிமையாளர் பினோக்கியோ மேல் மிகவும் கோபமாக இருந்தார். அதை தண்டிக்க விரும்பினார். அவர் பினோக்கியோவை பிடித்து கடலில் வீசிவிட்டார். பினோக்கியோ கடலில் விழுந்தவுடன் மூழ்கவில்லை. அது மரத்தினால் ஆனதால் தண்ணீரில் மிதந்தது. பினோக்கியோ இந்த உணர்வை மிகவும் விரும்பி அதன் கைகளையும் கால்களையும் நகர்த்தி நீந்த ஆரம்பித்தது. அது கரைக்கு நீந்தி கொண்டிருந்த போது ஒன்று நடந்தது. அட, என்ன நடக்கிறது? நான் எங்கே இருக்கிறேன்? பினோக்கியோ திடீரென்று ஒரு இருண்ட இடத்தில் தன்னை கண்டது. அது சுற்றி பார்த்தது, ஆனால் எதையும் காண முடியவில்லை. உண்மையில் பினோக்கியோ ஒரு மாபெரும் மீனால் விழுங்கப்பட்டது. இப்போது மீனின் வயிற்றுக்கு நடுவே இருந்தது. இதற்கிடையில் ஜெப்பேட்டோ பினோக்கியோவை பற்றி கவலைப்பட்டார். அவர் அதை தேட வெளியே சென்றார். பினோக்கியோ, பினோக்கியோ! இறுதியாக அவர் பினோக்கியோ கடலில் வீசப்பட்ட கரையை அடைந்தார். அவர் தனது மகனை பார்த்தாரா இல்லையா என்று மீனவர்களிடம் கேட்டார். மீனவர்களில் ஒருவர் ஜெப்பேட்டோ கேட்டுக்கொண்டிருந்த சிறுவனை நினைவு கூர்ந்தார். மேலும் அவன் கடலில் விழுந்ததாக அவரிடம் சொன்னார். ஜெப்பேட்டோ மீனவரிடம் உதவி கேட்டார். ஜெப்பேட்டோ எவ்வளவு நல்ல மனிதர் என்பதை அறிந்த மீனவர் உதவ மறுக்க முடியவில்லை. அதனால் அவர் பினோக்கியோவை காப்பாற்ற ஒரு சிறிய படகை கொடுத்தார். ஜெப்பேட்டோ படகில் குதித்து கடலுக்கு சென்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு திடீரென்று
ஒரு பெரிய புயல் தொடங்கியது. சிறிய படகு இனி பெரிய அலைகளை கையாள முடியாமல் உடைந்தது. அப்போது ஜெபேட்டோ கடலின் நடுவே இருந்தார். ஜெபேட்டோவுக்கு வயதாகிவிட்டதால் நீந்த தெரியாமல் தண்ணீரில் ஆழமாக மூழ்க தொடங்கினார். அந்த நேரத்தில் பினோக்கியோவை விழுங்கிய மாபெரும் மீன் ஜெபேட்டோவையும் விழுங்கியது. பிறகு ஜெபேட்டோ மீனின் தொண்டையில் வழுக்கி நேராக வயிற்றில் சென்றது. அங்கே ஒரு குழந்தையின் அழுகை குரலை கேட்டார். இந்த குரலை அவர் உடனே தெரிந்து கொண்டார். பினோக்கியோ, என் செல்லமே, நீ கிடைத்து விட்டாய். நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? தந்தையின் குரலை கேட்ட பினோக்கியோ ஜெபேட்டோவை கண்ணீருடன் அணைத்துக் கொண்டது. நான் மிகவும் வருந்துகிறேன். நான் உங்கள் பேச்சை கேட்கவில்லை. என்னை மன்னியுங்கள். நீங்கள் சொல்வதை நான் எப்போதும் செய்வேன். இந்த முறை பினோக்கியோ உண்மையிலேயே வருந்துவதை பார்த்து தேவதை அவர்களை மீட்க முடிவு செய்தது. ஜெபேட்டோவையும் பினோக்கியோவையும் மீனின் வயிற்றில் இருந்து கரைக்கு கொண்டு வந்தாள். அந்த நாளுக்கு பிறகு பினோக்கியோ மிகவும் புத்திசாலி பையனாக மாறியது. எப்போதும் தந்தையின் பேச்சை கேட்டு தினமும் பள்ளிக்கு சென்றது. பள்ளி முடிந்ததும் வீட்டிற்கு வந்து தந்தை பட்டறையில் உதவியது. ஒரு நல்ல பையனாக பினோக்கியோ ஆனதை பார்த்த தேவதை அதற்கு ஒரு பரிசு கொடுக்க முடிவு செய்தாள். ஒரு இரவு பினோக்கியோ தூங்கிக் கொண்டிருந்த போது அவள் அதன் படுக்கைக்கு அருகில் வந்து மந்திர சொற்களை சொன்னாள். மறுநாள் காலையில் பினோக்கியோ எழுந்தான். பள்ளிக்கு எப்போதும் போல் செல்ல அவன் படுக்கையில் இருந்து எழுந்தவுடன் ஏதோ வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்தான். முதலில் அவன் தனது கைகளையும் பின்னர் அவனது உடலையும் பார்த்தான். அதிர்ச்சி அடைந்தான். அவன் இப்போது மரத்தால் ஆனவன் அல்ல. அவன் மனிதர்களைப் போல் ஒரு சாதாரண பையன். படுக்கையில் இருந்து மகிழ்ச்சியுடன் எழுந்து தந்தையிடம் ஓடினான். அப்பா, அப்பா, பாருங்கள். பினோக்கியோவை ஒரு உண்மையான பையனாக பார்த்தது ஜெபேட்டோவை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்தது. பினோக்கியோ, நீ எனது உண்மையான மகள். தந்தையும் மகனும் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆனந்த கண்ணீருடன் கட்டிப்பிடித்தார்கள். பினோக்கியோ மீண்டும் ஒருபோதும் பொய் சொல்லவில்லை. அவனது மூக்கு எப்போதும் இருந்த இடத்திலேயே இருந்தது. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு ராஜ்யம் இருந்தது. மகிழ்ச்சியான ஒரு ராஜ்யம். மற்றும் அந்த ராஜ்யத்தில் ஒரு ராஜா மற்றும் ராணி வாழ்ந்தனர். அவர்களுக்கு ஒரே ஒரு விருப்பம் மட்டும்தான் இருந்தது. அதாவது ஒரு குழந்தை வேண்டும் என்பது. அரசர் மற்றும் அரசி மிகவும் இரக்க குணமுடையவர்கள். ஒரு நாள் அவர்களின் விருப்பம் உண்மையாகும் என்று அவர்கள் இதயங்களில் அறிந்திருந்தார்கள். அதே மாதிரி அவர்களின் நம்பிக்கை உண்மையானது. அவர்கள் ஒரு பெண் குழந்தையால் ஆசிர்வதிக்கப்பட்டனர். அவள் பகலின் ஒளிரும் சூரியனாக பிரகாசமாக இருந்தாள். அவர்கள் இளவரசிக்கு அரோரா என்று பெயரிட்டனர். ராஜா மற்றும் ராணி தங்கள் மகள் பிறப்பை கொண்டாட ஒரு பெரிய விருந்தை அமைக்க முடிவு செய்தனர். எல்லோரும் அழைக்கப்பட்டனர். மர்மமான வனப்பகுதியில் வாழும் தேவதைகளும் அழைக்கப்பட்டனர். ஆனால் அரசர் மற்றும் அரசி ஒரு பெரிய தவறு செய்தனர். அவர்கள் ஒரு தேவதையை குறிப்பாக அழைக்க மறந்துவிட்டனர். அண்டை ராஜ்ய மக்கள் மற்றும் ராஜாக்கள் அனைவருமே தங்கள் பரிசுகளை மற்றும் ஆசிர்வாதத்தை முன்வைத்தனர். 12 தேவதைகளும் வந்தார்கள். தேவதைகள் அரோராவுக்கு தனித்துவமான பரிசுகளை வழங்கினர். அவர்களின் மாயத்தடியால் உலகில் அவள் விரும்பிய அனைத்தையும் அரோராவுக்கு கொடுத்தனர். முடிவில் அவர்களின் 3 தேவதைகள் மட்டுமே பரிசளிக்க மீதம் இருந்தனர். உலகின் அழகு எல்லா நேரங்களிலும் உன்னுடன் இருக்கும். இளவரசியே, என் பரிசு நித்திய மகிழ்ச்சி. நீ எப்போதும் மகிழ்ச்சியாக துக்கம் நெருங்காமல் இருப்பாய். கடைசி தேவதை அவளது பரிசை கொடுக்க வந்தபோது
ஏதோ ஒன்று எதிர்பார்க்கப்படாதது நடந்தது. முழு அரங்கமும் பச்சை புகையால் நிரம்பியது. புகை மறைந்தவுடன் கருப்பு தேவதை தோன்றினாள். இந்த அழகிய சடங்கை நாசம் செய்தது யார் என்று அரசர் கேட்டார். மற்ற தேவதைகள் உடனடியாக கண்டு கொண்டனர், இது ஒரு தீய இதயம் கொண்ட கருப்பு தேவதை என்று. அரசரே, எல்லோரும் அழைக்கப்பட்டதை நான் காண்கிறேன். ஆனால் ஏன் நீங்கள் என்னை அழைக்கவில்லை? செய்த தவறுக்காக மன்னர் மன்னிப்பு கேட்டார். அரசரே, நடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் நான் இங்கே வந்துவிட்டேன். இளவரசிக்கு பரிசு கொடுப்பேன். மிகவும் அழகான நம் இளவரசி மகிழ்ச்சியுடன் அன்புடன் இருப்பாள், செல்வத்தால் சூழப்பட்டிருப்பாள். ஆனால் இவளது 16வது பிறந்த நாள் என்று சூரிய அஸ்தமனத்திற்கு முன் அவள் ஒரு ஊசியுடன் தன்னை தானே குத்திக் கொள்வாள். அவள் இறந்து விடுவாள். இந்த அரக்கியை பிடியுங்கள். அரசர் கத்தினார். ஆனால் மோசமான சிரிப்போடு கருப்பு தேவதை மறைந்து விட்டாள். இப்போது கடைசி தேவதை அவளுடைய பரிசை வழங்கவில்லை. அவள் கருப்பு தேவதை போல் சக்தி வாய்ந்தவள் அல்ல. ஆனால் அவள் அந்த சாபத்தை குறைக்க ஏதாவது செய்ய விரும்புகிறாள். நான் சாபத்தை தடுக்க முடியாது, ஆனால் என்னால் குறைக்க முடியும். சாபத்தினால் இளவரசி இறக்க மாட்டாள், ஆனால் ஒரு ஆழமான தூக்கத்தில் சென்று விடுவாள். உண்மையான அன்பின் ஒரு முத்தத்தால் எழுவாள். இது உனக்கென ஒரு பரிசு என் இளவரசியே. இந்த மோசமான சாபத்தை தடுப்பதற்கான முயற்சியுடன் ஒவ்வொரு ஊசி, தையல் இயந்திரம் மற்றும் குத்தக்கூடிய பொருள் அனைத்தையும் சேகரித்து எரிக்க அரசர் கட்டளையிட்டார். தேவதைகளின் ஆசிர்வாதத்துடன் ஒவ்வொருவரும் விரும்பிய ஒரு அழகான மற்றும் கனிவான குழந்தையாக இளவரசி அரோரா வளர்ந்தாள். கடினமாக இருக்க போவதால் ஒரு நாள் அவளுடைய அப்பா அரோராவை கவனித்துக் கொள்வதற்கும் பாதுகாப்பதற்கும் 3 தேவதைகளுக்கு கட்டளையிட்டார். 3 தேவதைகளை தவிர அரோரா யாருடனும் தொடர்பு கொள்ள போவதில்லை. அரோரா தனது காக்கும் தேவதைகளுடன் மிகவும் அழகான இளம் பெண்ணாக வளர்ந்தாள். இது இளவரசி அரோராவின் 16ஆம் பிறந்த நாள். கருப்பு தேவதையின் சாபம் சூரிய அஸ்தமனமானதும் பலிக்கும். ராஜாவும் ராணியும் சாபத்தை தடுக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்துள்ளார்கள். இருப்பினும் அது நடக்கும் என்று தெரியும். அவளை பாதுகாக்க ஒரு அறையில் அடைத்தார்கள். ஆனால் என்ன நடக்கிறது என்று தெரியாததால் அரோராவுக்கு பூட்டப்பட்டிருந்தது பிடிக்கவில்லை. திடீரென்று சுவரில் ஒரு கதவு தோன்றியது. இப்படி ஒரு கதவை பார்க்காததால் அரோரா மெய் மறந்தாள். கதவுக்கு பின்னால் வரும் விசித்திரமான சத்தம் கேட்டாள். என்ன நடக்க போகிறது என்பதற்கான ஆர்வத்தால் அவள் கதவை திறந்தாள். அவள் நுழைந்த அறையில் ஒரு பெண் தைப்பதை கண்டாள். அரோரா மந்திரித்த கோழியை போல் தையல் இயந்திரம் அருகே சென்றாள். சூரிய அஸ்தமனமானது. கருப்பு தேவதையின் சாபம் உண்மையாகி அரோரா ஊசியை தொட்டாள். மேலும் அந்த தருணத்தில் அது நிகழ்ந்தது. ஊசியின் ஒரு தொடுதலுடன் அவள் கீழே விழுந்தாள். நீண்ட உறக்கத்திற்கு சென்றாள். கருப்பு தேவதையின் சாபம் அரோராவின் 16வது பிறந்த நாளில் பலித்தது. தேவதைகள் மிகவும் அழகாக ஒரு சிறிய மலர் படுக்கை அறையில் படுக்க வைத்தார்கள். எல்லோரும் அரோராவை ஸ்லீப்பிங் பியூட்டி, அதாவது தூக்க அழகி என்று அறிய ஆரம்பித்தார்கள். ராஜா மற்றும் ராணி அவர்களின் வேதனையை நிறுத்த விரும்பினர். எனவே அரோரா எழும் வரை அவர்கள் கோட்டையில் உள்ள அனைவரையும் ஆழ்ந்த தூக்கத்தில் அனுப்ப முடிவு செய்தனர்.
அப்படியே 100 வருடங்கள் கடந்து விட்டன. ஒரு நாள் ஒரு இளவரசர் கோட்டையின் அருகில் இருந்து சென்று கொண்டிருந்தார். மேலும் அவர் குமிழ் மற்றும் தாவரங்களால் மூடப்பட்ட கோட்டையை பார்த்தார். அவரது ஆட்கள் கோட்டை மற்றும் ஸ்லீப்பிங் பியூட்டியை பற்றிய கதைகளை சொன்னார்கள். அது உண்மையிலேயே அவரை உற்சாகப்படுத்தியது. அதனால் அவர் உள்ளே செல்ல முடிவு செய்தார். புதர்கள் மிகவும் அடர்த்தியாக இருந்தன. மேலும் முட்களும் இருந்ததால் செல்வதற்கு இது மிகவும் சாத்தியமற்றதாக இருந்தது. எனவே அவர் தனது வாளை எடுத்து புதர்களை வெட்டுவதன் மூலம் தனது வழியை அமைத்தார். அவர் தனது வழியை உருவாக்கி இறுதியாக கதவை அடைந்தார். கதவில் 2 காவலர்கள் தூங்குவதை கண்டார். அவர் கதவை திறந்து பார்த்து திகைத்து போனார். எல்லா இடங்களிலும் மக்களை பார்த்தார். அவர் கோட்டையை சுற்றி நடக்கத் தொடங்கினார். அவர் ராஜா ராணியின் அறைக்கு வந்தார். தங்கள் படுக்கையில் அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அப்போது அங்கே அறை திறந்த கதவுடன் அவர் ஒரு அறையை பார்த்தார். அவர் உள்ளே நுழைந்தார். இங்குதான் அழகிய பூக்கள் நிறைந்த படுக்கையில் ஸ்லீப்பிங் பியூட்டி தூங்கிக் கொண்டிருந்தாள். இளவரசர் படுக்கைக்கு அருகில் வந்தார். அழகான இளவரசியை பார்த்து அவள் காதருகில் சற்று குனிந்தார். இளவரசர் இவ்வாறு முணுமுணுத்தார். அன்பாக அவர் அவள் நெற்றியில் முத்தமிட்டார். அப்போது அவள் கண்களை திறந்தாள். ஒரு அழகான இளவரசர் அவளை காண்பதை கண்டாள். அவள் விழித்தெழுந்தவுடன் கோட்டையில் உள்ள அனைவருமே தங்கள் 100 வருட தூக்கத்தில் இருந்து எழுந்தார்கள். ராஜாவும் ராணியும் அதிர்ந்து போய் அவர்கள் என்ன நடக்கிறது என்பதை காண அரோராவின் அறைக்கு சென்றார்கள். அவர்களின் அழகிய பெண் விழித்தெழுந்ததை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இளவரசர் அவளிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ள கேட்டார் மற்றும் அவளும் புன்னகைத்து ஏற்றுக்கொண்டாள். ராஜா தனது மகளையும் ராஜ்யத்தையும் காப்பாற்றிய இளவரசருக்கு அவரது ஆசிர்வாதத்தை அளித்தார். அவர்கள் திருமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.